அண்ணாமலை போன்றவர்கள் வந்தா இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு மக்களும் எதிர்பார்க்கறாங்க. அதெல்லாம் 50 லட்சம் வர வரைக்கும் காத்திருக்காம ஐயோ குய்யோன்னு ஜனங்க கத்துது, பாவம் வாங்க சாமின்னு தான் நான் சொல்றேன். அது அவ்வளவு சேவை மனப்பான்மை சார். ஆளுங்கட்சி இல்லை இவங்க. இதுல போனாதான் சேவையா செஞ்சு ஜனங்களுக்கு கொடுக்க முடியும்னு விஜயபாஸ் கூட போறாராமே. அந்த கட்சியில இருக்கிற யோகியா, அந்த கட்சியில இருக்கிற அயோக்கியா, எல்லா அயோக்கிய பயிலையும் தூக்கி இதுல போட்டு நாங்க தூய சக்தின்னு விஜயால சொல்ல முடியும் சார். ஒரு அமைச்சர் சார், வயசானவன் வந்து நான் பயந்துட்டேன். கால்கள் தடிக்கி ஊந்தி எடுத்ததில் வந்துட போதாரு. இன்னும் இப்படி ஆடுறாரு. கைப்படாத சீடி இப்ப ஏதுடா சீடி. ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிறது, குளிச்சானா குளிக்கலான்னு தெரியல, ஆய்வு கிளம்பிடுறானோ. பாவம் வயசான மனுஷன்லாம் ஆய்வுனா என்ன, ஆய்வு போறேன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. எல்லாம் கும்பலா போலான்னு எல்லாம் வந்து ஸ்கூல்ல இதுனது அதுனது அப்படியா இப்படியா. எந்த விஷயங்களும் இன்றைக்கு பேசுவதற்கு இல்ல அதை கண்டிப்பதற்கு அதை சீர்திருத்துவதற்கு பல விஷயங்கள் நாட்டில் நடக்குது. ஒரு பயம் கண்டுக்க மாட்டோம். எல்லாவனும் பனையரை நோக்கியா இருக்கிறான். தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா, நான் தமிழ்னு சொன்னேன் என்ன அப்படின்னு கேட்டா கூட கேட்பாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பரையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே நிறைய டைம் அவரை சொல்லியிருக்கீங்க. நீங்க இப்போ தனிச்சா ஆரம்பிக்கும் போது 50 லட்சம் எப்போ ரீச் ஆகுதோ அப்பதான் நான் வந்து ஒரு பேச போறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அப்போ அது வரைக்கும் இதே மாதிரி ஆட்சி பார்த்துட்டு இதே மாதிரி சண்டைகளை பார்த்துட்டு தான் போகணுமா நம்ம? இல்லை, அது வந்து அந்த ஒரு நாள் 2 நாள்ல பார்த்ததை பார்த்தா எவ்வளவு ஃபோன் பார்த்தா 18 லட்சம் அப்படின்ட்டுச்சு சார். 18 லட்சம் அப்படியே நிற்குது. யோசிப்பாங்க ஆளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பிஜேபி என்ற பேனர்ல கூட இருந்திருக்கலாம். சரி, அவருக்கு வந்து என்ன நெருக்கடியோ அவர் வந்து வரப்போறாரு. இந்த சூட்டோட சூட்டா வந்துடணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வரணும்னா வந்துடணும். இந்த சும்மா எட்டி பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. வந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு சார், இன்னைக்கு அரசியல்ல வந்து தமிழக அரசியல்ல எந்த பக்கம் பார்த்தாலும் முட்டு சேர்ந்த மாதிரியே இருக்குது. எந்த விஷயங்களும் இன்றைக்கு பேசுவதற்கு இல்ல அதை கண்டிப்பதற்கு அதை சீர்திருத்துவதற்கு பல விஷயங்கள் நாட்டில் நடக்குது. ஒரு பயம் கண்டுக்க மாட்டோம். எல்லாவனும் பனையரை நோக்கியா இருக்கிறான். என்னதான் எனக்கு தெரியல. இந்த ஆடு மாடு மஞ்சள் ஆட்ச மாதிரி அங்க போய் அந்த வாசல்ல நின்னுங்கன்னு ஒரு கட்சியில சேர்றதுக்கு அட்டி முட்டி நாள் சினிமா தேட்டருக்குள்ள டிக்கெட் அப்பெல்லாம் கவுண்டருக்குள்ள கை விடுவாங்க. அந்த மாதிரி அந்த கேட்டை லைட்டா அப்படி போலீஸ் திறந்தவொடனே இப்படி ஆடுங்க தலையை விட்டு போடுற மாதிரி பூந்து ஓடி, ஏய் என்னடா டேய் யாரா நீங்களா, என்னதான் உங்க பிரச்சனை சார்? இப்போ இந்த கட்சியில் இருக்கிற அயோக்கியா, அந்த கட்சியில் இருக்கிற யோகியா, அந்த கட்சியில் இருக்கிற அயோக்கியா, எல்லா அயோக்கிய பயிலையும் தூக்கி இதில் போட்டு நாங்கள் தூய சக்தின்னு விஜயால சொல்ல முடியுமா? இல்லை போகிற ஆளுமைகளுக்கு எல்லாருமே போய் அங்கே போய் ஒரு போஸ்டிங் கொடுக்க முடியுமா? இப்போ நம்ம சொன்னோமே மகேந்திரன் 73 வயசு ஆகும் அவருக்கு சார். ஒரு 50 வயசுல போனாங்க கூட, இல்லை ஒரு 55 வயசுல ஒரு 4-5 வருஷம் அப்படி நக்கி அப்படி இப்படி பொருண்டி கிண்டி ஏதாவது ஒரு பதவி இது வந்தா ஒரு காலை தூக்கி கார்ல வச்சு ஏறி செக்ரட்டரியேட் போற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஒரு பதவி வாங்க. 73 வயசு சார். கெட்டு போறதுக்கு எதுக்கா கேவலம் வரைக்கும் காத்திருக்கணும்? கெட்டு போறதுக்கு கேவலம் வரைக்கும் காத்திருக்கணுமா? அப்படி கிணவெல்லாம் அங்க போய் நின்று நம்ம மகேந்திரன் அவர்களை குறை சொல்லலை, அந்த வயசை சொல்ல. இந்த ஒத்த வயசுல இருக்கிற பல பேர் முட்டி அடிச்சு வேட்டி அவுந்து, பொதுவாக காங்கிரஸ்ல வந்து சத்தியமூர்த்தி பவன்ல தான் வேட்டி அவருன்னு பார்த்தா, இங்க வரவெல்லாம் சுருக்கு முடி போடுவான். ஒரு பெல்ட்டு ஒரு சணல் கயிறு போட்டு கட்டிக்கணும். ஏன்னா ஓடணும், இல்லை அங்க ஓடணும், அந்த கேட்டை பார்த்து எகிரணும், குனியணும், பதுங்கணும், கொம்மணும். என்ன நிலைமை சார் இது தமிழ்நாட்டில்? ஏன் அப்படி என்னதான் அங்க இருக்குது? நீங்க ஒரு தடவை போய் பாட்டு வாங்க சார், பனையூர் உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு. நீங்க ஒரு கட்சி தலைவர் தானே? சீச்சி, நான் சினிமா திரையில கூட்டம் இருந்தாலும் போக மாட்டேன். ஏன் பொதுவாக ஒரு இடத்துல இப்போ நெருக்கடியா இருக்குன்னு வச்சுங்க, அதனால அங்கே போய் நிற்கணும் போகணும் ஒரு எண்ணம் நமக்கு இருக்காது. அது அவ்வளவு சேவை மனப்பான்மை சார். ஆளுங்கட்சி இல்லை இவங்க. இதுல போனாதான் சேவையா செஞ்சு ஜனங்களுக்கு கொடுக்க முடியும்னு விஜயபாஸ் கூட போறாராமே. அங்க போய் எதனா குட்காக்கிட்ட வைக்க போறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஊர்ல இருக்கிற கெட்டப்ப முள்ள மாதிரி முடிச்சவைக்கு போனவன் வந்தவன் செவரு ஏறினவன் ஊடு நுழைஞ்சவன் எல்லாமே அங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் பனையூர் என்ன ஊரா மாறும் ஒன்றும் தெரியல.
இன்னும் இதையெல்லாம் வந்து தமிழக மக்கள் பார்த்துக்கணும். இந்த சூழலில் அண்ணாமலை அவர்கள் வந்து நான் 50 லட்சம் பேர் வந்த பிறகு வரேங்கிறது அவருடைய எய்மாக இருக்கலாம். பட்டு இப்போ மக்களுக்கான விஷயங்கள் பேசுறது கூட ஆள் இல்லை. ஒரு 3 வயசு பிள்ளைய வந்து பண்ணுறாங்க, ஒரு 10 வயசு, அப்புறம் இப்படியே செய்தி போட்டுனே வந்தா, எப்பா என்னப்பா நேற்று 3 வயசு பொண்ணு இது பண்ணிட்டாங்க, ஒன்றும் நாட்டில் இல்லைன்னா எப்பா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 78 வயசு கேள்விக்கு இது ஆகிப்போச்சு, 73 இது வயசான அம்மாவுக்கு ஆகிப்போச்சு, 80 வயசுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா அதே ஒரு லிமிட்டேஷனே இல்லையாடா? மாறவே இல்லை சார். திமுக எப்படி இருந்தோ அதே மாதிரி தானே சார் இருக்கு. திமுகவில் 80 வயசுலாம் பண்ண மாதிரி தெரியல சார். இதில் ரொம்ப ஓவராகிறாங்கல்ல. என்னதான் பண்ணுது? சிங்கப்பன் படைன்றாங்க, அதுன்றாங்க, அது அவனை பிடிச்சாங்கன்றாங்க, இவனை பிடிச்சாங்கன்றாங்க. ஆனாலும் வந்து இந்த செய்திகள் குறைந்த ஒன்றும் இல்லை. இதை எதிர்த்து இதை வந்து அரசுக்கு நம்ம ஏதாவது சொல்லணும்ல. இது வெகு மக்கள் கிட்ட இது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துங்கிறது யார் மூலியமா தெரியும்? இப்போ நான் மனக்குமுறல், இது அவர் மனக்குமுறல், நீங்கள் மனக்குமுறல். இப்போ எங்களை போன்றவர்கள் வந்து வெளியில வந்து போராடினா தானே, இல்லை இந்த மாதிரி கட்சிகள் வந்து போராடினா தானே. ஈவன் நீங்கள் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது. எப்பா தமிழ் அவங்க இவங்க எல்லாம் திடீர்னு அண்ணா யூனிவர்சிட்டி நோக்கி போய் வல்லூர் கூட்டம் அங்கே இங்கன்னு என்னவோ பிரச்சனை பண்ணாங்க. ஒரு 3 வயது குழந்தை, அதுக்கு முன்னாடி ஒரு 7 வயசு குழந்தை, அதுக்கு முன்னாடி ஒரு 10 வயசு குழந்தை. அப்போ இதுக்கெல்லாம் வந்து 6 மாதம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லைல்ல. என்னது இது 6 மாதம் கண்ணுக்குட்டி? அது கருவுட்டு இருக்குது, இப்போ தான் வளர்ந்து புள்ள பெற்று நல்ல வேலை. ஒரு 9 மாதம் இருக்கணும், 10 மாதம் இருக்கணும்னு சொல்லாமல் முடியல. இப்போ தான் கரு வளர்ந்துருக்கிறது, அது வரும்னு. அப்போ இதெல்லாம் ஒரே நாள் எடுக்கிற நடவடிக்கை தானே. இதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதுக்கு மெனக்கெட்டு ஒரு அறிஞர் போட்டு என்ன பண்ணலாம்லாம் இல்லை. இருக்கிறத கொஞ்சம் முடுக்கி விட்டு கொஞ்சம் செய்யுங்க. ஏன் வந்து பரவாயில்ல போலக்குதப்பா திமுக ஆட்சியை இவ்வளோலாம் வரல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்துடுச்சு. அப்போ உங்களோட கவனம் எங்கே போகுது? பள்ளிக்கூடம் போகிறீங்க சார், ஒரு அமைச்சர் சார் வயசானவன் வந்து நான் பயந்துட்டேன். ஐயோ கால்கள் தடிக்கு ஊழ்ந்து எடுத்ததில் வந்துட போதே இன்னும் இப்படி ஆடுறாரு. கைப்படாத சீடி, இப்போ ஏதுடா சீடி அப்போ இருந்தது, இப்போ எங்கே சீடி? எல்லாம் பென்ட்ரைவ் அந்த மாதிரி ஆகிப்போச்சுல்ல. கைப்படாத சீடி அதில் எல்லாம் வந்து பல ஸ்க்ராச்சஸ் ரீபவர் பண்ண இன்ஜின்லாம் இருக்குது. கைப்படாத சீடின்னு அவங்க பாட்டுன்னு ஆடுறாங்க. எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுக்கிறது, பள்ளிக்கூட பசங்களை வந்து ரீல்ஸ் எடுக்கிறது, 4 மணி நேரம் வெயிலில் உட்கார வச்சு விஜய் படத்தை வந்து மேலேருந்து ட்ரோன்லேருந்து பார்க்கணுமா, பார்த்தா விஜய் தெரியுதா. அப்போது இது இப்போ பள்ளிக்கூடத்தில் போய் கிளாஸ் ரூமில் இது யார் தெரியுதா, இந்த அங்கிளு விஜய் அங்கிளு, இதெல்லாம் அடுத்த மார்க்கெட்டிங். இவங்களுக்கு இதே தான் வேலை சார். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இப்போ அந்த ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிறது, குளிச்சானா குளிக்கலான்னு தெரில, ஆய்வு கிளம்புறானோ பாவம் வயசான மனுஷன்லாம் ஆய்வுனா என்னன்னு ஆய்வு போகிறேன்னு நினச்சாரா என்னன்னு தெரில. எல்லாம் கும்பலாக போகலான்னு எல்லாம் வந்து ஸ்கூலில் இது என்னது அப்படியா இப்படியா. இது அரசுக்குன்னு ஒரு டெக்கரம் இருக்குல்ல. யாராலும் யாரும் எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல. உன்னோட ஆதங்கத்தை நீ வெளியில் சொல்லலாம். ஒரு அரசு அந்த வட்டத்துக்குள்ளே போய் நான் லெஜர் எடு, எத்தனை வாத்தியார் வந்துக்கிறான், எத்தனை டீச்சர் வந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்க முடியுமா சார்? அப்போ அது எதுக்கு? சிஇஓ எதுக்கு, இஓ எதுக்கு, அப்புறம் கல்வித்துறை அதிகாரிகள் எதுக்கு, மாவட்ட நிர்வாகம் எதுக்கு, கலெக்டர் எதுக்கு? எல்லாருக்கையும் செல்போன் கொடுத்துட்டே கிளம்புங்கடா அப்படின்னு நம்மளுக்கு. அதுக்கு தான் பாரு ஒருத்தர் ஒரு இந்திக்காரன் இதை வேலூர்லேயே எங்கேயோ கலெக்டர் முகாமல் உட்காந்து ரீல்ஸ் போடுறான். அவன் பார்த்துருப்பான், இன்னும் எல்லாரும் ரீல்ஸ் போடுறான், நம்ம எங்கேயோ உட்காந்துக்கிறோம், சரி நம்ம ஒன்று போடுவோம். அப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சுல. அப்போது இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு 6 மாதம் கழிச்சு மொத்தமாக கேட்டுக்கலாம்பா அப்படின்லாம் இருக்க முடியாதுல்ல. இன்னைக்கு யாரும் பேச மாட்டாங்க. நீங்கள் கடந்த திமுக ஆட்சியில் கூட 5 ஆண்டு திமுக ஆட்சி அப்படின்னு நல்லா தானே இருக்குது, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறதுல அப்படி தானே சொல்லணும் அப்படின்னு சொன்னவங்க தானே. அப்போ இவங்க யாரும் இது பேச மாட்டாங்க. நடவடிக்கை எடுக்கணும், அதான் சிங்கப்பூன் போட்டோம்ல அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிடுவாங்கல்ல. அப்போது எதிர் முகாமில் இருக்கிறவர்கள், எதிர்ப்பக்கம் இருக்கிறவர்கள் தானே இதை குரல் கொடுக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து 50 லட்சம் பேர் வந்த பிறகு வரேன். ஏன்னா இப்போ ஏற்கனவே இருக்கிற சீனியர்ஸ் யாரும் வரமாட்டாங்களே, ஒன்றும் பெருசாக எதிர்ப்புலாம் ஒன்றும் பதிவு பண்ணுறாங்க. அப்போது அண்ணாமலை போன்றவர்கள் வந்தால் இதில் ஏதாவது ஒன்று நடக்கும்னு மக்களும் எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் 50 லட்சம் வர வரைக்கும் காத்திருக்காம ஐயோ கொய்யோன்னு ஜனங்க கற்றுது பாவம் வாங்க சாமின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே சார். சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். 1,28,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டீங்களா நீங்கள்? ஏன் ஒவ்வொரு தலைக்கும் 1,28,000 எனக்கு கடன் வாங்கினா சொல்லுங்க. உங்களுக்காக கடன் வாங்கினாரு சார்? என்னைக்கு கேட்கணும்ல சொல்லுங்க, என்னைக்கு கேட்கணுமா இல்லையா? அதாவதுங்க புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டிங்க இந்த சீட்டு பண்டுகள்லாம் போட்டுருவாங்க. ஏதோ நல்ல எண்ணத்துல தான் போடுறாங்கன்னு வைங்களேன். என்னைக்கா ஒருத்தன் ஓட்டான்னு வச்சுக்க, அவன் ஓட்டுருவான். பெரும்பாலான இந்த மாதிரி நாட்கள் ஓடிடுறாங்க இல்லையா, அப்போ வந்து முட்டின்னு நிற்பாங்க. இந்த மாதிரி ஓட்டான்
முதல்ல இப்போ அதை வந்து வீட்டுக்காரனுக்கு தெரியாமையே பக்கத்து வீட்டு அக்காவோட பேசி நகா போடலாம் எதுக்காக போடலாம் அப்படி பேசிட்டு ஒரு கடையில் முடியாதுன்னு பிறகு புருஷங்கிட்ட வந்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரி யாரை கேட்டு கடை வாங்கினீங்க? சரி கடன் வாங்கினீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரியணும்ல, எனக்காக வாங்கப்பட்ட கடன் எதற்காக செலவு செய்யப்படுது? இது வரைக்கும் யாராவது சொன்னீங்களா? இது இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தா அதில் எதை வந்துடும் பொழுதுன்னு பார்த்தா வெள்ளை அறிக்கை ஒரு வெத்து அறிக்கை. இது இந்த கடன் தான் எங்களுக்கு தெரியுமே சார். அதை ஒருத்தர் ரீல்ஸ் போடுறான் சார், 10 லட்சம் கோடி கடன் தான் நம்ம பார்த்தோம். வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அது 13.28 லட்சம் கோடி கடன் என்று விஜய் அறிவித்திருக்கிறார். கடன் 10 லட்சம் கோடி. இந்த கழகங்கள் கடன்ல ஓடுதில்ல, இந்த நிறுவனங்கள், மின்சாரத்துறை, தொழில்துறை, இது போக்குவரத்து துறை, இந்த கடன் வந்து 3.28 லட்சம் கோடி. இது ஏற்கனவே இருக்கிறது தானே. இது அந்த வெள்ளை அறிக்கை. அதை வேற நான் வேற டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து பைண்ட் பண்ணி படிச்சு பார்த்தா அட கருமை, இதுக்காடா இது இவ்வளவு நிதி வாங்கப்பட்டிருக்கு. இந்த நிதி இது மூலயமா செலவு செய்யப்பட்டிருக்குன்னா மின்சாரத்துறை கணக்கு காட்டி இவ்வளவு பேர் கடன் வாங்கிறீங்க, என்ன ஒன்றும் கரண்டே காணும், திருட்டானுங்களோ அப்படின்னு ஜனங்க யோசிக்க தோணும். அப்போ நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இவ்வளவு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இவ்வளவு கடன் வாங்கணும் அப்படின்னு எங்கேயா ஊட்டே காணும். என்னதான் அது இப்படி சொரன்னா அப்படியே உழுதுனானோ இதுலேயும் அஷ்டானோலா. அப்போ அதுதான் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு தூய சக்தின்னு சொல்லலாம். ஏற்கனவே கடன் வாங்கிட்டாங்கன்னா அதுதான் எங்களுக்கு தான் தெரியுமே. இப்போ கூகுளில் செக் பண்ணோம்னா அரசின் கடனா அதான் வந்து சொல்லிடுதே. படிக்க தரணும் வாயில கேட்டானா அது வாயில பேசிடுதே. இதுக்கு ஒரு அறிக்கை. இதை என்ன பண்ணோம், அப்படியே பண்ணியிருந்தா கூட இது நீங்கள் சட்டமன்றத்தில் கொடுக்கணும். எங்கேயும் ஒரு ஆய்வு கூட்டமாக இது என்னன்னு தெரியல, ஒரு 4 பேர் ஆஃபீஸ் இருக்கிறாரு, எல்லாம் ஒரு இதை வெளியிட்டு தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா, நான் தமிழ்னு சொன்னேன் என்ன அப்படின்னு கேட்டால் கூட கேட்பாங்க. அப்போது இது ஒன்றும் சரியில்லை சார். ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாச்சு, காங்கிரஸ் வெளியே வந்தாச்சு, இப்போ IUML வந்தாச்சு. மிச்சம் மீதி முக்கியமாக ஓட்டிட்டு இருக்கிறது விசிகா மட்டும்தான் சார். அவரையே சொல்ல வச்சிடலாம் இல்லையா? அவர் அது நீங்கள் முதல்ல சொன்னார், நான் வந்து ஆதரவு தான்னாரு. அப்புறம் உள்ளே போயிட்டாரு. உள்ளனா இது அமைச்சரவை உள்ளே போயிட்டாரு. அப்போ நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லை, தாவேகா கூட்டணியும் இல்லை. நாங்கள் எப்போ நினைச்சாலும் மந்திரி சேப்பை விட்டு வந்துடுவான். ஏன்னா எல்லாவனும் போய் வன்னியரசை பார்க்குறான், என்னைய வந்து பார்க்க மாட்டேறானுவா அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதில் இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆளை நிற்க வச்சேன், கர்மம் அதை ஜெயிச்சிருந்தா கூட அதை ஆக்கி விட்டுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிக்கலும் அதில் இருக்குது. இந்த நிலையில் ப. சிதம்பரம் வந்து பார்த்துட்டு சார் அதை பெருமையாக வெளியில் போடுறான் சார். ஏசி கூட இல்லை. செட்டியார் வந்து பாவம் புழுக்கத்தில் நின்று அப்படி என்னையா இருட்டில் என்னையா அயோக்கியனுக்கு வேலை, இருட்டில் என்னையா நல்லவனுக்கு வேலை. சரி அப்புறம் தான் நாளைக்கு தான் பேசுங்க, இல்லை காரில் ஏசி போட்டு அதில் உட்காந்து பேசுங்க. அப்படி தாங்குறானா செட்டியார, ஒரு ஏசியே இல்லாத ஒரு அப்படி. இது 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 என்ன மாதிரின்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்னை கிண்டல் பண்ணுறான். இந்திக்காரனே என்ன கிங் மேக்கர்ன்றான். ஒரு படத்தில் சொல்லலை, நான் வந்து கிளாஸ் லீடர் ஆகிட்டேன்னா என்னை கேப்டன் எல்லாரும் கூப்பிடணும்னு இந்த பசங்க படத்தில் வருமே, அந்த மாதிரி இருக்கு. இப்போ அவர் எந்த பக்கம் நிற்கிறாரு, எந்த கூட்டணியில் இருக்காரு, இந்தியா கூட்டணியா இல்லை என்டிஏ கூட்டணியா இல்லை இது தேசிய ஜனநாயகம் என்னென்னு சொல்கிறாங்களே மதசார்பற்ற மண்ணாங்கட்டி கூட்டணியா, எதுன்னே தெரியாமல் அவங்கிறான் சார். அதாவதுங்க இந்த விஜய் அரசியலுக்கு வந்தது நமக்கு 1000 முரண்பாடு, இந்த ஒன்றுமே திருடா விவரம்லாம் வைக்கிறானுவா, ஒரு ரீல்ஸாக எடுக்கிறானுவா அப்படி இப்படின்னு சொன்னா கூட சார் எல்லாத்தையும் ஆட்சி காலி பண்ணிட்டாரு. பார்த்தீங்களா, ரொம்ப குழப்பத்தை பண்ணிட்டாரு சார். கடையை மூடுங்கடா எவனும் தெரியும். அதாவதுங்க இவங்கெல்லாம் சொல்றாங்களே விஜய் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாருன்னு. அங்கீகாரம் கொடுக்கட்டும் சார், ஆனால் ஒரு அசிங்கப்படுத்தி அங்கீகாரம் கொடுத்துருக்காரு தெரியுமா? சோபாக்குள்ள பஞ்சு இருந்ததோ பணம் இருந்ததோ. முந்தா நாள் கூட புலம்புனார் சார் வேலூர்ல. திருமாவளவன் இது என்ன இருந்ததோ நமக்கு தெரியல, வாங்கினவங்க கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அங்கீகாரன்ற பேர் அமைச்சர்கள் இடம் கொடுத்துட்டு சோபாவுக்கு வேலை பண்ணவன் தானே நீ அப்படின்னு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தினாங்க பாருங்க. அப்போ விஜய் அவர்கள் இங்க இருக்கிற இந்த ஜனநாயக சக்திகளுக்கு வந்து ஒரு வலு சேர்க்கிறாரு அப்படின்னு அர்த்தமாகுது. கூட்டு வச்சு செருப்பாலாட்சி மாதிரி இது, இல்லை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செருப்பாலாட்சி மாதிரி இது. இப்போ நம்ம என்னதான் நீங்க உண்மையிலே ஒரு பணமே வாங்காம இருக்கட்டும், என்ன சொல்லுவான் அவர் வந்து சொல்றாரு, இவங்க அந்த சோபா வந்து ஆஃபீஸில் தாங்க வந்து பிச்சு பாருங்க, எவன் போய் பிச்சு பார்ப்பான் உள்ள. இப்போ
அது நேச்சர் தான். பணம் வந்து ஒரு பொட்டியில் போட்டு காரில் கூட அமுச்சு விடலாம், இல்லை ரிட்டையரை அது பார்த்து சரி பண்ணா சரி பண்ணிருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அது சோபாவில் தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு இமேஜை உண்டு பண்ணுறான்ல, இவங்கெல்லாம் சோபாவுக்கு விலை போனவன், ஒருத்தன் ஒரு டீக்கு விலை போயிடுவான். முன்னாடிலாம் பேசுவாங்க, இராணுவ ரகசியங்களை பாட்டிலுக்கு காட்டி கொடுத்துட்டாங்க அப்படிலாம் பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்களே அசிங்கப்படுத்தி உன்னை ஒரு ஆளாண்ணி நிறுத்தியிருக்காரு. அது கூட தெரியாம சமூக நீதி காத்துட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு. இது இது சார், அது வந்து விஜய்க்கு ஒரு தேவை. ஏன்னா திருப்பி நான் வந்து தேர்தலில் நிற்க முடியாது. எனக்கு இவ்வளோ போட்டதே அதிசயம், எப்படி போட்டானுன்னு தெரில. இந்த 108 வந்து அதுலேயும் பல பேர் சொன்னா, மிஷினில் தட்டானுவான்னு. மிஷினில் தட்டானுவலா, ஜனகம் போட்டானுவலா, எதுனே தெரியாமல் நான் வாங்கி வச்சுக்கின்னு இது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமல் மூச்சு நிற்கிறேன். இந்த நேரத்தில் இவனுங்க வேற வம்பெடுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு, இல்லை பேசுகிறாரு, என்னவோ பண்ணுறாரு சார். அதில் ஒரு நியாயம் இருக்குது சார். நீங்கள் நேற்று வரைக்கும் எதுன்னுட்டு நாங்கள் தான் கொள்கை கூட்டணி, திமுக எஃகு கோட்டை, எவனாலும் உடைக்க முடியாதுன்னு சரி. இரட்டை குழல் துப்பாக்கினா 3வது குழலாக வீசிக்க சும்மா தானே வச்சுருந்தாங்க. நான் அப்பயே சொன்னேன்ல, இரட்டை குழல் துப்பாக்கியில் இந்த 2 பேரல்கள் அதை தான் கொண்டு வரும். ஒன்று சும்மா தானே. நான் தான் சொன்னேன், சும்மா கருத்தை எடுத்து ஊட்ட வச்ச கூட அடுப்பு உதவும், இது எதுக்கு 3ஆவது அங்கே துங்கினுக்குது, வேலைக்காரத்து வெளியே இருந்தாண்டா உள்ளே இருந்தாண்டான்னு ஒரு பழமொழி தெரியுமா, அந்த மாதிரி எதுக்குன்னு சொன்னோம். அப்போது இந்த 3வது குழல் 2 குழலுக்கு சொல்லாமையே கைண்டு வந்துச்சு பேர். அதில் நான் வந்து பல மடங்கு வந்து விஜய் அவர்களை நான் மனதார வாழ்த்துக்கிறேன் சார். சார் வச்சார் பாரு மனுஷன். ஏன்னா நான் அண்மையில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சார். சார் அதாவது இந்த ஓத்து எடுக்கிறாங்கல்ல, உறுதிமொழி, பதவியேற்பு உறுதிமொழி, அதை உலகத்திலேயே, இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே 2 பேர் தான் படிக்காம பார்க்காம படிச்சாங்களாம், சொன்னாங்களாம். ஒருத்தர் வந்து ஒபாமா, அமெரிக்க பிரசிடென்ட். அதுல கூட ஒபாமா அந்த உறுதிமொழி சொன்னார் இல்லையா, அதுல 2 வார்த்தையை விட்டாராம். அப்புறம் அது நீதிமன்றத்துக்கு போச்சான். நீதிபதி என்ன பண்ணாரு, ஏன் முன்னாடி சொல்லி ஆனாராம். அப்புறம் ஏதோ 2வது தடவை சொல்லி அந்த பதவி ஏற்பை உறுதிப்படுத்தாங்களாம். சார் விஜய் அதை தாண்டியான், பராக் ஒபாமாவை தாண்டி அவ்வளவு நேர்த்தியா சொன்னது உலகத்திலேயே இவர் ஒண்டி தானா. ஒபாமாவோட பெரிய ஆளாம். யார் தெரியுமா சொன்னது? என்ன பேரை சொல்லது முடிச்சிருக்கிறீங்க? நம்ம வைக்கோக்காரு. ஐயோ சார், மானங்கட்டு இருக்கலாம், ஏதோ சூழ்நிலைக்கு ஏற்று மானங்கட்டு வயிற்றுக்காக பொழப்பு நடத்தலாம் சார். சார் இப்படியா சார்? ஒபாமா லெவல்லா சார்? முடிஞ்சு போச்சா? ஏற்கனவே மன்னிப்புகள் கனிமிடம் மன்னிப்புகள்னு பாதி திமுகவும் பீச பிடிங்கிச்சு. ஏதோ சார் இதில் நான் ஒன்று யோசித்தேன் சார். இப்போ மனுஷனை பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்துட்டு வந்து இப்படின்றாரு கட்டபொம்மை வசனம் மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ்லாம். நீங்கள் நல்லா அவனை கவனிச்சு பாருங்க. வைகோவின் மகன் வையாபுரிக்கும் வையாபுரி துரை வைகோ தான் சொல்றீங்களா? அவங்க பிள்ளைக்கும் நம்ம மல்லை சத்யாவுக்கும் பிரச்சனை வந்து இல்லை சார். நான் அப்போ உண்மையிலே நினச்சேன் சார், இன்னும் ஒரு 4-5 நாளில் எதனா ஆயிடுச்சுன்னா எப்படா நம்ம போக மாட்டோமான்னு. அப்படி தடுமாற்றம், அப்படியே இப்போ மூச்சு நின்றுற மாதிரி இப்படி பேசினார். நான் உண்மையிலே உடம்பு ரொம்ப பாவம். வைகோ ரொம்ப வயசாயிருச்சு. அவர் பேசுறது கூட ரொம்ப பார்க்குறவங்களாம் ஐயோ தலைவா. அப்போ அது பழைய காலமாக இருந்தால், திமுகலேருந்து பிரிஞ்சு வந்த காலத்தில் இருந்த வைகோவா இருந்தால் இன்னும் பல பேர் டீ குடிச்சு செத்துருப்பான். இப்போ அதை பார்த்துட்டு டீ குடிச்சுனே பார்க்குறான், என்ன ஆள் தடுமாட்டாரோ அப்படின்னு அப்போல்லாம் நினச்சார். நான் கூட நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஏங்க என்னங்க என்ன பாவம் நரம்பு தலைச்சு எதனா ஆகி போச்சா, என்ன உடம்பு எதனா ஒன்றும் சரியில்லைன்னா கொஞ்சம் பேர் ஆமாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் நடிக்கிறான் நாங்கள். இப்போ தான் சார் தெரியுது. அப்போது தன் மீது ஒரு சிம்பதி ஏற்படுத்தணும், தன் பிள்ளை மீதும் அது வரணுன்றதுக்காக என்னையா மனுஷன் வந்து இப்படி கடைசி காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு, இந்த நேரத்தில் இந்த மனுஷனை நோடிக்கிறான் பார் சத்யா நல்ல ஆளா அப்படின்னு வரணுன்றதுக்காக ஒரு நடிப்பை நடிச்சு இன்னைக்கு பார்த்தா மஞ்சள் அரைத்தாயா, பெண்குல பெண்களுக்கு அதை எடுத்தாயா இதை எடுத்தாயான்னு வசனம் பேசுகிற அளவுக்கு இருக்காரு சார். ஆமாம் சார், கருவேல மரத்தை போய் அவரே பிடிச்சா இருக்கிறாரு பாருங்க. அப்பேற்பட்ட மனுஷனை ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிச்சு பத்தியா. இதை விட இன்னொன்று, இந்த சி மகேந்திரன் நல்ல நண்பர், நல்ல தோழர்,
நல்ல இனிமையான ஒரு பழகுது. யார் அவர் சார்? மனசில் அலிகேஷன் சி மகேந்திரன், மகேந்திரன் கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட். காரல் மார்க்ஸே இவன் தாயா. அந்த தாடி கொஞ்சம் தான் வளர்ந்துக்குது, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டா முழு காரல் மார்க்ஸ் அப்படின்ட்டாரா சார்? அப்போ இத்தனை போலிகள் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர் என்ற பெயரில், ஆளுமைகள் என்ற பெயரில் இருந்திருக்கிறார்கள், திருமாவளவன் உட்பட. திருமாவளவன் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், வைகோ கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், ஐயோஎம்எல், இந்த மாதிரி பல பேர் முகத்தெரிய. ஏய், இவெல்லாம் இவ்வளவு நாள் உங்களை ஏமாத்தி இருந்துக்கிறானோ, இவனுங்களை பெரிய புரட்சியாளர் நினைச்சீங்கன்னு நீங்க பின்னாடி ஃபயர் விட்டுருந்தீங்கல்ல, எல்லா ஃபயரும் பாரு இங்க பாரு எப்படி மண்டி கிடக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் பண்ணார் தெரியுமா? உண்மையிலேயே நமக்கு வந்து இதுல நம்ம வந்து விஜய் அவர்களே, எப்பா எங்க ஆளுங்களை, எங்க தலைவர் மாருங்களேன், எங்களுக்கே ஒரு ஐடென்டிஃபை பண்ணி விட்டப்பார். அது வரைக்கும் நன்றி சாமி. ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்தில் இளைய பேரிடம் பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார்.